அங்க ஆண்ட்ரியா வில்லின்னு சொல்றதா இல்ல நெஞ்சில வைக்கிறதா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதான் தளபதி, ஒரு குட்டி தளபதி வந்து நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய தளபதியோட டச்சஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. அதான் சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஒன் டைம் தியேட்டர்ல ஒர்த்தபிளான வாட்ச் தான். அதாவது எப்படின்னா ப்ரோ, இந்த படத்தோட இன்டென்ஷன்லாம் நல்ல இன்டென்ஷன் தான். ஆனால் அதை டெலிவரி பண்ண விதம் வந்து இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்காக ஷார்ப்பாக ரைட் பண்ணியிருக்கலாம். இப்போ மாவீரன் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து ஓவர் த டாப் நல்ல ஒரு படம் தான். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஒரு இடத்துல அப்படியே லேக் ஆயிரும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் ஆகுது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. ஸோ அதனால நம்ம ஃபுல்ஃபில் ஆக முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. கவின் சூப்பரா நடிச்சிருக்காரு. நிறைய ஆக்டர்ஸ்க்கு இந்த படத்துல ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அவர் ஸ்டேஜ்ல இருக்க யாரும் ஹீரோங்கிற அவரோட பொசிஷன்ல இருந்து இறங்கி அவரை ஒருத்தர் கிளைமேக்ஸ்ல காப்பாத்துற மாதிரிலாம் காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே அந்த மனசுக்கு கவின் சூப்பர். ஆண்ட்ரியா பிச் எடுத்திருக்காப்ல, இன்னொரு 4 சீன் கொடுத்துருக்கலாங்கிற ஒரு வருத்தம் தான். மற்றபடி நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா. சார்லி அப்புறம் மதிமாறன் படத்துல ஒருத்தர் நடிச்சாரு, அவரு எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. சார்லி இந்த படத்துல கூஸ்பம்ஸ் மொமெண்ட் தான். சூப்பரா இருக்கு ப்ரோ. இன்னுமே சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, அது அப்படி இல்ல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு டெம்போ. செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு. எல்லாமே செகண்ட் ஹாஃப்க்கு சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஃபேமிலியா பாத்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல வந்து சில முகம் சுளிக்கும் விஷயங்கள்லாம் இருக்கு. அது கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணிருக்காங்க. மெச்சூர்டான ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. ஜாலியான எப்படி சொல்றது, 18+ காமெடிலாம் நிறைய வருது. சாங்ஸ் அந்த மாதிரி நல்லா இருக்கு. மியூசிக்லாம் வந்து ஜிவி பற்றி சொல்ல தேவையில்ல, கவின் ஆக்டிங் சொல்ல தேவையில்ல. ஆண்ட்ரியா சூப்பராக பண்ணிருக்காங்க. சார்லி இருக்காங்க, சார்லியோட ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. மோஸ்ட்டாக எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. லேக் சுத்தமாக இல்லை. ஹெய்ஸ்டா அது என்ன, சும்மா ஒரு போர்ஷன் தான் அது ஹெய்ஸ் பண்ற மாதிரி. அதையெல்லாம் மொத்தமாக கொடுப்போம். மாஸ்க்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு படம். ஆனால் பட் இருந்தாலும் வந்து நம்ம நிறைய சொல்ல வேணாம். நீ தான் ரிலீஸ் ஆகுது, பார்த்து வச்சிருக்கோம். ஜிவி சொல்ல வேணும், வேற லெவலில் பண்ணிருக்காங்க. மியூசிக்லாம் அடிச்சிக்க முடியல. பார்க்கலாம் படம். நான் இன்னொரு வாட்டி பார்க்கலாம், நல்லா தான் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் வந்து சும்மா இப்போ எந்த ஜெனரேஷன்ல எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்க்கலாம் ப்ரோ, நல்லா ஒன்றும் பிரச்சனை. மாஸ்க் உண்மையிலே ரொம்ப மாஸ்க் சூப்பராக தான் இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை கவின்ட்டு அந்த மாதிரி ஒரு கம்பேக்கை. உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆல்ரெடி அவர் பிளே பாயாக பார்த்துருப்போம். பிளே பாயா இல்லை, என்ன மாதிரியே அவர் பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு அந்த ஒன்று காதலி கூட சண்டை, இல்லை கல்யாணம் ஆகி பொன்னாடி கூட சண்டை, அந்த மாதிரி தான் பார்த்து அவர் ஒரு மைண்ட் செட் பண்ணியிருப்போம். அதுமாரி ஒரு படி மேலே மிடில் கிளாஸோட வழியை வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம் பார்க்கறதுக்கு. எங்கேயுமே சில இடத்துல போர் அடிச்சது, என்னடா அது கதை ஒன்றுமே அங்கங்கே போகுது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சோம். அந்த கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக படிச்சுதான், நல்லா இருந்துச்சு படம். ஐயோ, நாங்க அங்க ஆண்ட்ரியா வில்லின்னு சொல்றதா இல்ல நெஞ்சில வைக்கிறதா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க, கியூட்டா இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வில்லி எல்லார் வீட்லயும் இருப்பாங்க, அது யாருக்குமே தெரியாது. ஆனா பார்த்தா அவங்களும் எல்லா வேலையும் இப்ப நல்லதும் பண்ணுவாங்க கெட்டதும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வில்லி தந்தத்தை நல்லா பண்ணியிருக்கேன். அப்புறம் இதை சொல்ல போனா இவங்க படத்துக்கு பிரசனம் பிஜிஎம் சொல்லி ஆகணும். பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது. பிஜிஎம்ல அந்த பஸ் சாங் ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் மற்றதெல்லாம் சாங் சீனோட போறதால அது பெருசா இது பண்ண முடியல. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். இல்ல செகண்ட் ஹாப் தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்லவே அங்க என்னடா அது ஒண்ணுமே புரியல, ஒருவேளை அவசரப்பட்டு இந்த படத்துக்கு வந்து நான் தான் யோசிச்சேன் ஓகே அப்படின்ற மாதிரி. செகண்ட் ஹாப்ல அது உண்டான சொல்லிட்டு விடையை சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம் தலைவா. நம்மள மாதிரி ஜென்ரேஷன் முன்னாடி வயசாகுதுன்னா நான் கூட்டு வந்து பார்க்கலாம். ஏன் முன்னாடி 80-70 வயசுனா கூட்டம்னா அவங்க எப்படி உட்காந்து பார்க்க முடியும்? நம்மளா ஜென்ரேஷன் ஆடின்னு பார்க்கலாம். ஒரு 30+ ஒரு 50+ பார்க்கலாம். அவங்களாம் வந்து கதை போகுதுன்னா அவங்க புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும். ஓகே, இதுதான் கதை. 10 இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் ஓகேடா இதுதான் கதைன்னு புரிஞ்சுப்பாங்க. 50+ போன என்ன பண்ணுவாங்க, அடுத்த முன்னாடி கெடுக்கிறது, இல்லை குடும்பத்தை கலைக்கிறது, இப்படிதான் அவங்க லைக் பண்ணுவாங்க. இல்லை அது மாதிரி அவங்களாம் புரியாது. நம்மள மாதிரி ஜென்ரேஷன் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். படம் சூப்பர் படம். கவின் சார் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்டோரி வந்து யூனிக்காக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஸ்டோரி செலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது மணி ஹீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முன்னோக்கி த்ரில்லர் ஜானர்ல இருக்கு, கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி இருக்கு. பியூர் கிரைம் த்ரில்லரா இல்லை, கொஞ்சம் வந்துட்டு அடிஷ்னல் எலமெண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட நல்லா இருக்குது. காமெடி கம்மியா இருக்கும், ஒரு 10% அந்த மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். அது யூஸ்வலா டேடா அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கும். இது வந்து இது கரெக்டா த்ரில்லருக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் கொடுத்துருக்காங்க, அது சூப்பரா இருக்குது. தனியா தெரியல, அவங்க நல்லா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கும் வட சென்னை, சூப்பரா இருக்கும், டாப் நாச்சா இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்குது இது. அது வேற லெவல். எப்போதும் தலைவா அசுரன்லாம் சூப்பரா பண்ணுவாரு. அந்த படம் அளவுக்கு இருக்கான்னு கேட்டா அப்படி இல்லை. இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அது பண்ணிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் புரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதாவது மணி நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க, இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வச்சு. மணி ஹிஸ்னா அந்த பேங்க் காமர்ஸ் அப்படிலாம் போயிடும், அப்படிலாம் இல்லை. நல்லா கிளியரா இருக்குது, ஸ்டோரி கிளியரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆச்சு. கொஞ்சம் ஸ்டோரி வந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன்லாம் காப்பாங்க, ஸ்லோவா போச்சு. அதுக்கப்புறம் ஓகே ஆச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ.
கவின் ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு செகண்ட் ஹாஃப் கால்குலேட் பண்ண தேவையில்ல, நல்லா இருக்கு. ஜானர் நான் சொல்லிட்டேன்னா அது அப்புறமா இதுவாயிரும், ஸ்பாய்லர். அதுல அப்படி எடுத்துக்காதீங்க, நிறைய இருக்கு படத்துல. நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க என்ன நினைச்சா நல்லா இருக்கும். வடச்சென்னையில் நீங்க பார்த்துருப்பீங்க, நல்லா தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கவின் அண்ணா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியாவும் அவங்களுக்கு கொடுத்த ரோல் பக்காவாக பண்ணி முடிச்சிருக்காங்க. கதை வந்துட்டு ஓவராலாக சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் தான் அப்படி இருக்குது. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போயிடுச்சு, கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். செகண்ட் ஹாஃப்லாம் தான் கதை என்னன்னு புரிஞ்சுது, நல்லா போயிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான், சூப்பராக இருந்துச்சு கிளைமேக்ஸ்லாம். அவங்களுக்கு கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம் மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்பலாம் அப்படி இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துக்கு ஏற்ற போல் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஃபேமிலியாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே யாரும் ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப இல்லை இதுவாக இல்லை, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலும் சூப்பராக பண்ணி முடிச்சிருக்காங்க எல்லாரும். எனக்கு பிடிச்ச சீன்லாம் லாஸ்ட் சீன், அந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, அவ்வளோதான். அந்த மணி மாஸ்க் போட்டு எல்லாம் கல்லில் ஷூட் பண்ணுவாங்க எல்லாரையும் வந்துட்டு, அந்த சீன் சூப்பராக இருந்தது. மாஸ்க் படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே சொல்லலாம், செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்கு. அதாவது நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க இல்லையா, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்துறது, இந்த மாதிரி அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்து ஏமாத்துறது, அந்த மாதிரி நிறைய ஸ்கேம்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு சோஷியல் அவேர்னஸ் படம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பர். அதை வந்து நார்மலாக இருக்க பீப்புள் பழி வாங்கணும்னு நினச்சாங்கன்னா எப்படி ரிவெஞ்ச் எடுப்பாங்க, அது எடுத்தால் எந்த லெவலுக்கு போகுன்ற மாதிரி ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆண்ட்ரியா மேடம் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பர், பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு நல்லவங்களா கெட்டவங்களாலே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கவினோட ஆக்டிங் செம்ம. அதான் தளபதி, ஒரு குட்டி தளபதி வந்து நடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய தளபதியோட டச்சஸ் இருக்குது. ஆக்டிங், அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணுறதுலாம் தளபதி பண்ணுற மாதிரியே இருக்குது. அடுத்த தளபதி மாதிரி ட்ரை பண்ணுறாரு, கண்டிப்பாக வருவார், செம்மையாக இருக்குது. மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு தேர்டு ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி மற்ற சாங்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசாக கேட்சியாக தெரியல, இனிமேட்டு கேட்டால் தெரியும். டிஃப்ரெண்டான அதான் நார்மல் பீப்புள் வந்து நினைச்சா ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கல்ல, அதுதான் டிஃப்ரெண்ட். மாஸ்க்லாம் போட்டு அவங்கள பழி வாங்கி அந்த காசு அடிப்பாங்க, அதுதான் டிஃப்ரெண்டாக. பார்க்கலாம் எல்லாருமே. படம் சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப விறுவிறுப்பா போறது. இது பேசிக்கலி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஹைஸ்ட பேஸ் பண்ணிக்கிற படம் ஆக்சுவலி. பட் இதை வந்து எப்படின்னா காமன் மேன் எப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க, எப்படி அந்த ரியலிஸ்டிக் ஸ்கேம்லாம் நடக்குதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்லியிருக்காங்க. கவினோட ரோல் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. இந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து பிளாக் காமெடி, நல்ல சென்டிமெண்ட் அப்படின்னு நல்லா எடுத்திருக்காங்க ஆக்சுவலி. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ ஒரு காமெடி வரும், அது ஒரு சூப்பராக இளையராஜா சாங்கை பேஸ் பண்ணி வரும், அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். கிளைமேக்ஸ் வந்து ரியலி அன்எக்ஸ்பெக்டட். அந்த கிளைமேக்ஸ் வரும் நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம், அப்படி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு படத்துல. ஆண்ட்ரியா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து எப்படின்னா கிரே ஷேட், கெட்டவங்க தான், ஆனா அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரோல் இருக்கு. மணி ஹெஸ்ட் அந்த மாஸ்க் மாதிரி இருக்கு, மிச்சபடி அவ்வளோ டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. ஃபேமிலி கண்டிப்பா இந்த படம் 1 or 2 சீன்ஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், கொஞ்சம் லைட்டா வயலன்ஸா இருக்கு. எல்லா படத்துலயும் அப்படிதான் இருக்கு, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. மியூசிக் சூப்பர், எக்ஸ்ட்ரா பிஜிஎம்லாம் பக்க, சாங்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், பட் படத்துக்கு தேவையானது என்ன இருக்கோ அது இருக்கு. சார்லி சூப்பரா இருக்கு. அவங்க கேரக்டர்ஸ் பத்தி நான் ரொம்ப ரிவீல் பண்ண விரும்பல, அவரோட ட்விஸ்ட் வர சூப்பரா இருக்கு அவரோட கேரக்டர் வந்து. ஆமா, நைஸ். நெல்சன் வாய்ஸ் ஓவர், அதுவும் இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட டோனே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவோம், பிளாக் காமெடி மாதிரி. அந்த படத்தோட டோனே நல்லா என்ஹான்ஸ் ஆகுது படத்துக்கு. படம் சூப்பரா இருக்கு. கவினோட ஃபிலிமோகிராஃபில ஒரு சொல்லிக்கிற படமா இருக்கும். ஸ்டோரி வைஸ் என்டர்டைன்மெண்டான ஸ்டோரி தான், ஆனா கொஞ்சம் ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அது சும்மா அப்படி காமிச்சிருக்காங்க, உள்ளுக்குள்ள வேற ட்விஸ்ட் இருக்கு. ஆண்ட்ரியா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த சந்திரா வந்து வடச்சனை பட கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லிக்கிற